அஸ்மத் குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியில் இதுவரை 90 பாசுரம் அனுபவித்தோம். ஆழ்வார் அனுகிரகம். இன்றைக்கி மீதி யதாசக்தி அனுபவிக்கலாம். இன்று 91வது பாசுரம். ஊனக்குரம்பியின் உட்புக்கிருள் நீக்கி ஞானச்சுடர் கொளி நாள்தோறும் ஏனத்துருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோ வான். ஊனக்குரம்பையின் உட்புக்கிருள் நீக்கி உட்புக்கு இருள் நீக்கி ஞானச்சுடர் கொளி நாள்தோறும் ஏனத்து உருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோ வான். எல்லா விருப்பங்களையும் அளித்து வரும் பெருமானே ஆகிலும் அவன் நம்முடைய எல்லா விருப்பத்தையும் அவன் அளிப்பான். ஆனால் இத்தர விஷயங்களில் நாம் ஆசையை விட்டாலொழிய பரமபதம் இல்லை. இதர விஷயத்தில் ஆசையை விட வேண்டும், அவனையே ஆசைப்பட வேண்டும். ஊனக்குரம்பையின் உட்புக்கிருள் நீக்கி மாமிசமயமான சரீரமாகிற இந்த குடிசையில் உள்ளே உட்புக்கு இருள் நீக்கி உள்ளே நுழைந்து ஆராய்ந்து இருளை நீக்கி அஞ்ஞானமாகிய இருளை நீக்கி மெய்ஞானமாகிய விளக்கை ஏற்றி ஞானச்சுடர் கொளி நாள்தோறும் வராகமாய் உலகை இடந்த சக்கரக்கையனின் திருவடிகளில் விரும்பி சேராதார்க்கு அல்லால் பரமபதம் உண்டோ என்கிறார் சுவாமி. அதாவது நாள்தோறும் அவனை சக்கரக்கையன் திருவடிகளை அனுசந்திக்கணும், விரும்பி சேரணும், அவனையே ஆசைப்படணும். ஸோ நாள்தோறும் மறுவாதார்க்கு உண்டோமோ வான். எம்பெருமானுடைய திருவடிகளை தினந்தோறும் வணங்காதவர்களுக்கு பரமபதம் கிடைக்குமோ என்கிறார் பொய்கை ஆழ்வார். இதில் ஒரு ஐதீகியம் இருக்குது. நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியன், பராசர பட்டருடைய சிஷ்யர். அவர் ஒரு நாள் அவருடைய சீடரான ஒருத்தர் பல நாள் நஞ்சியரை வந்து சேவிக்காமலேயே இருந்தாராம். பல நாள் வரல ஆச்சாரியனை சேவிக்க. அவருடைய ஒன் ஆஃப் த சிஷ்யாஸ் திடீர்னு ஒரு நாள் வந்தார். உடனே நஞ்சியர் கேட்டார், பல நாட்கள் வராமலேயே இருந்துட்டியே, ஏன்? அவர் தேவரீர் ஒரு நாள் அன்று அருளி செய்ததையே நெஞ்சில் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் போராதோ, தினந்தோறும் தேவரிடம் வந்து கேட்க வேண்டுமோ என்றார். அதுக்கு நஞ்சியர் சொன்னார், கெடுவாய், கெட்டு போயிடுவ. தினந்தோறும் ஆச்சாரியனிடத்தில் நல்வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்ற நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய். நாள்தோறும் ஏனத்துருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோ வான். பொய்கை ஆழ்வார் சொல்லலை. வராக வடிவு கொண்டு நீரிலிருந்து பூமியை எடுத்த எம்பெருமானுடைய திருவடிகளை தினந்தோறும் வணங்காதவர்களுக்கும் பரமபதம் கிடைக்குமோ? ஆழ்வார் கேட்கிறார். இந்த பாசுரத்தை நீ கேட்டதில்லையா? ஆச்சாரியனை தினந்தோறும் சேவித்து நல்வார்த்தைகள் கேட்க வேண்டுமோ? ஒரு நாள் சேவித்து அன்னைக்கு கூறியதையே நினைவில் கொண்டால் போராதோ என்றால் போராது. உலகியல் வாழ்க்கையில் கிடந்து உழலும் இந்த உலகியல் சம்சார சாகரத்தில் உழலும் மனிதனை பிற விஷயங்கள் அப்படியே இழுத்து சென்றுவிடும். கம்ப்ளீட்டாக வில் ட்ராக் யூ டவுன். எனவே தினந்தோறும் ஆச்சாரிய உபதேசமும் எம்பெருமானுடைய வழிபாடும் ஆச்சாரிய தனியனை சேவிக்கிறதும் அவன் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி காத்தாலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நித்தியம் அப்படின்னு ஆன்மீகம் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி உள்ளனர். தினந்தோறும் ஆச்சாரிய உபதேசமும் எம்பெருமானுடைய வழிபாடும் கட்டாயம் வேண்டும் என்பது நஞ்சியர் கூறியதன் கருத்து. இதை இங்கே அடியேன் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அடியேனுக்கு தான் அப்படியே மண்டையை அடிக்கிற மாதிரி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம். வானாகி நீயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலாம் திருமாலே ஆனாய்ச்சி வெண்ணெய் விழுங்க நிறையுமே முன்னொரு நாள் மண்ணை உமிழ்ந்த வயிறு. வானாகி நீயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலாம் திருமாலே ஆனாய்ச்சி வெண்ணெய் விழுங்க நிறையுமே முன்னொரு நாள் மண்ணை உமிழ்ந்த வயிறு. தன்னை அண்டியவர்கள் கரங்களால் அலைந்த வெண்ணெயையே அவன் தாரகமாக உண்டான் பகவான்.
திருமாலே நீ வானானாய், அலைகள் அடர்ந்த கடலானாய், காற்றானாய், தேனானாய், பாலானாய், ஆயர்குலத்தில் பிறந்த யசோதை அலைந்த வெண்ணையை நீ விழுங்கினாய். முன்பு மண்ணை உமிழ்ந்த உன் வயிறு இத்தால் நிறையுமோ? அன்றைக்கி உலகமத்தால் எல்லாத்தையும் உண்டாயே உன் வயிற்றில், அந்த வெண்ணையினால் உன் வயிறு நிறையுமோ? யசோதையின் கைப்பட்டதுனால அப்படினால தானே அந்த வெண்ணையை உகந்தாய் என்கிறார் ஆழ்வார். வயிறளல வாளுருவி வந்தானை அஞ்ச, எயிரிக்கை வாய்மடுத்த தென்னி, பொறியுகிரால் பூவடிய ஈடழியச் சற்ற பொன்னாழி கையா, நின் சேவடி மேல் ஈடழியச் சற்று. வயிறு அழல அப்படின்னா ஆழ்வாரது வயிறு எரியும்படி, வாளுருவி வந்தானை அஞ்ச, எயிரிகை வாய்மடுத்த தென்னி, வாய்மடுத்தது என் நீ, பொறியுகிரால் பூவடிய ஈடழியச் சற்ற பொன்னாழி கையா, நின் சேவடி மேல் ஈடழியச் சற்று. சிறுவனை கொல்வதற்காக வாளுருவி வந்த இரணியன் அஞ்சுமாறு உன் பற்கள் விளங்க, வாயை மடித்து கொண்டு கொன்றாய் நரசிம்ம அவதாரத்தில். பொறிகள் வாய்ந்தன உன் அழகிய நகங்கள், மலர்கள் வெல்கும்படி மென்மை வாய்ந்ததும் பொன்மயமான சக்கரத்தை ஏந்தியதுமான உன் கையால் சிவந்த நிம் திருவடியில் கிடத்தி அவனை கொன்றாய். வயிறு அழல, அப்படி வயிறு அழல அப்படின்னா ஆழ்வாரது வயிறு எரியும்படியா, அதாவது அப்படி அந்த பிரகலாதனுக்கு எவ்வளவு பாடுபடுத்தினான் அவன் தந்தை இரண்யகசிப்பு. அதனால் ஆழ்வாருக்கே கஷ்டமாக இருக்கான். அதனால்தான் வயிறு எரிய அந்த நரசிம்மன் என் பாகவதனை நீ அபச்சாரம் பண்ணிட்டே அப்படின்னு அப்படி வந்த ஆச்சரியமான நரசிம்ம அவதாரத்தில் இங்கே அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.